பருவம் 5. அலர். காதல் கடிதம். அவள் என்னை காதலிக்கிறாள் என்று தெரிந்ததும் என்னை விட தங்கைதான் அதிகம் சந்தோஷப்பட்டாள். தங்கையின் திருமணத்திற்குப் பிறகுதான் என்னுடைய திருமணம் என்று அப்போதே என்னவளிடம் சொல்லிவிட்டேன். அவளும் ஒப்புக்கொண்டாள். எங்களது காதல் பயணம் ஆரம்பமானது. தங்கையை மாமா வீட்டிற்கு விடப்போகும்போது பார்த்துக்கொள்வோம். சந்தர்ப்பம் பார்த்து வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் ஃபோன் செய்வாள். இதுவரை 47 வினாடிகளுக்கு மேல் பேசியது கிடையாது. இந்த தகவல் என்னவள் கொடுத்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உன்னிப்பாக கவனிப்பாள், ஞாபகம் வைத்திருப்பாள். ஒரு நாள் தங்கையை விடப்போன போது என்னவள் என்னை நோக்கி ஓடி வந்தாள். மிக அருகில் வந்தாள். முகத்தை பார்த்துவிட்டு ஓடிவிட்டாள். இரவு ஃபோனில் பேசும்போது கேட்டேன், ஏன் அப்படி பண்ண? ஒன்றும் இல்லை, உங்கள் முகத்தை பக்கத்தில் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது, அதான். மற்றொரு நாள், கேட்கணும்னு நினச்சேன், என்ன வாங்க போங்கன்னே பேசுகிற? கட்டிக்க போகிறவர்கிட்ட மரியாதையாத்தான் பேசணும். அப்பொழுது அவள் வெளிப்படுத்திய வெட்கத்தை என்னால் நேரில் பார்க்க முடியவில்லை என்றாலும் அது எப்படி இருந்திருக்கும் என்பதை என்னால் உணர முடிந்தது. மற்றொரு நாள், ஆமா, அந்த லெட்டர் இன்னும் நீ எனக்கு காட்டவே இல்லையே. எந்த லெட்டரை கேட்குறீங்க? அதான் சொல்ல தைரியம் இல்லாம ஏதோ எழுதி வச்சேன்னு சொன்னியே. ஓ, அதுவா? அது அப்பவே சார் வாங்கிட்டாரு. மாமாவா? ஏன்? அதான் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரே. சரி, அதுக்கப்புறம் நீ திருப்பி கேட்கலையா? அது எப்படிங்க கேட்குறது? நீ எழுதுனது தானே? ஆமாதான், ஆனா இப்ப அவரே வச்சிருக்காரோ என்னவோ. உன்னோட முதல் லவ் லெட்டர். சின்ன சின்ன காதல் செயல்கள், பேச்சுக்கள், வெட்கங்கள் என நாட்கள் வெகு வேகமாக நகர்ந்தது. இடியுடன் வந்த நிலா. ஒரு நாள் இரவு தங்கையை அழைத்து வரும்போது தங்கை சொன்னாள், அண்ணா, அண்ணி உன்கிட்ட ஏதோ பேசணுமாமா, நாளைக்கு என்னை விட வரும்போது வெயிட் பண்ண சொன்னாங்க. எதுக்குன்னு சொல்லலையா? இல்லைண்ணா, ஏதோ முக்கியமான விஷயமாம். நானும் ஒன்றும் கேட்கல. மாடியில் காத்திருந்தேன். சூரியன் அஸ்தமிப்பதற்கும் என்னவள் உதயமாவதற்கும் சரியாக இருந்தது. வருக நிலவே என்று வரவேற்கத்தான் நினைத்தேன். ஆனால் நிலவின் முகத்தில் ஏதோ பதட்டம் தெரிந்தது. என்ன ஆச்சு கேட்டேன். எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்றாங்க. நிலவு இடியுடன் தான் வந்தது. நீ என்ன சொன்ன? நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். வேலைக்கா? கல்யாணத்தை தள்ளி போட வேற வழி தெரியல. இல்லைன்னா நீங்க வந்து எங்க வீட்ல பேசுங்க. தங்கச்சி, அதனால்தான் நானும் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? முதல்ல நான் சொன்னப்போ ஒத்துக்கல. சார்கிட்ட வந்து சொன்னேன். அவர் அப்பா அம்மா கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம்தான் ஒத்துக்கிட்டாங்க. சமாளிக்க முடியுமா? கஷ்டமா இருக்குமே. இல்லை, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அப்போ கிட்டேயே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாம். தூரமா எல்லாம் வேண்டாம், திரும்பி வர லேட் ஆயிடும். சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவேன். எங்க ஆஃபீஸில் ஏதாவது கேட்டு பார்க்குறேன். வேண்டாங்க, சார் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவார். பார்த்துப்ப இல்லை? சாரிப்பா, என்னால் உனக்கு அலைச்சல். என்னங்க இது? உங்களுக்கு அவள் தங்கச்சினா எனக்கு அவள் ஃப்ரெண்டு. நான் தைரியமாக தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லாதீங்க. அப்புறம் அவளால் தான் நம்ம கல்யாணம் தள்ளி போகுதுன்னு நினச்சி வருத்தப்படுவா. பத்திரம்பா, நைட்டு கூப்பிடு. வேலை இருக்குங்க. ரெஸ்யூம், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். முடியுமான்னு தெரியல. நாளைக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிடவா? நான் போகட்டுமா? கனத்த இதயத்துடன் பிரிந்தோம். மாமா ஏற்பாடு செய்த வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. கோடிங் வேலை, அலைச்சல் இல்லை. அலுவலக நம்பரில் அடிக்கடி பேசிக்கொள்வோம். சந்தேகங்களும் நிவர்த்தி செய்யப்படும். ஒரு நாள் என்னவளிடம் கேட்டேன், ஏன் உன்னோட அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அண்ணாவும் மாமா பொண்ணும் காதலிச்சாங்க. வீட்டில் முதல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. நிச்சயமும் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு காணாம போயிட்டா. எங்கே போனாங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஒரு வாரம் கழிச்சு அவங்க செத்துட்டாங்கன்னு தகவல் வந்தது. ஏன் எப்படின்னு ஒன்றுமே தெரியல. அவங்க பிணத்தை கூட எங்களுக்கு காட்டல. இதில் கருத்து வேறுபாடு வந்து 2 குடும்பமும் பிரிஞ்சிட்டாங்க. எவ்வளவு சொல்லியும் அண்ணா வேற பொண்ணை கட்டிக்கலன்னு பிடிவாதமாக இருந்துட்டாரு. அதனால தான் இப்போ எனக்கு பார்க்குறாங்க. இன்னும் 4 மாசம்தான். தங்கச்சிக்கு படிப்பு முடிஞ்சிடும். இப்போவே மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே முடிவாயிடும். வெட்கமும் சந்தோஷமும் கலந்து இருந்த இந்த மௌனம் 1000 மொழிகளின் இனிமையை கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து 2 நாட்களாக அண்ணி வரல என்று
தங்கை சொல்லிக் கொண்டே இருந்தாள். மாமாவும் வெளியூர் சென்றிருந்தார். அதிக வேலை காரணமாக பேசவும் முடியவில்லை. தங்கையை விடப் போகும்போது என்னவள் வீட்டை பார்ப்பேன். அவள் இருக்க மாட்டாள். உடனே திரும்பி விடுவேன். இன்று காலை அலுவலகத்தில் இன்ஸ்பெக்ஷன் உள்ள காரணத்தால் சீக்கிரம் சென்று விட்டேன். தங்கை தானே கல்லூரிக்கு செல்வதாக கூறினாள். அலுவலகத்தில் எனக்கென்று கொடுக்கப்பட்ட தனி அறை, நடுவில் சேர், பெரிய டேபிள், கம்ப்யூட்டர். புது டிசைன் செய்ய ஒரு ஆர்டர் வந்துள்ளது. அதை செய்து கொண்டிருந்தேன். கதவுகள் கொட்டப்பட்டது. பியூன்: சார். எஸ், கமென். சார், உங்களை பார்க்க உங்க தங்கச்சி வந்திருக்காங்க. ரிசப்ஷனில் வெயிட் பண்றாங்க. என்னோட தங்கச்சியா? ஆமா சார். குழப்பமாக இருந்தது. அவள் எதற்கு இங்கு வந்தாள்? அவள்தானா, இல்லை ஆள் மாற்றி சொல்கிறாரா? பதட்டமாகவும் இருந்தது. வெளியே சென்று பார்த்தேன். ஆம், தங்கைதான். என்னடா இங்க எதுக்கு வந்த? அண்ணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். என்ன? உன்னோட லவ் மேட்டர் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. என்ன? எப்படி? நீ வந்ததுக்கு அப்புறம் அப்பா உன்னோட ரூமுக்கு ஏதோ எடுக்க வந்தவர் அப்ப டேபிள் மேலே இருந்த உன்னோட டைரிய பார்த்துட்டாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, எடுத்து படிச்சிட்டாரு. அந்த ரூம் வழியா போகும்போது தான் நானே பார்த்தேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டேபிள் மேல டைரிய வைக்காதேன்னு. கேட்டதும் இதய துடிப்பு அதிகமானது. படபடப்பாக இருந்தது. காதுகள் அடைத்தது. என்னை விட தங்கைக்குத்தான் அதிகம் வியர்த்தது. உன்னை ஏதாவது கேட்டாங்களா? இல்லனா, கிளம்பும்போது அம்மா வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அப்பா நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம், முதல்ல அனுப்புன்னு சொன்னாரு. உன்கிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அதான் வந்தேன். உனக்கு எப்படி இந்த ஆஃபீஸ் தெரியும்? உன்னோட பேரு போட்டு விசிட்டிங் கார்டு வந்தப்போ எனக்கு கொடுத்தல்ல, அது என்கிட்ட இருந்தது. வீட்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு தான் வந்தேன். பஸ்லியா? ஆட்டோல? காசு? தயக்கத்துடன் சொன்னாள். காசு இல்லனா, நீதான் கொடுக்கணும். ஆட்டோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி வா, நான் காசு தரேன், நீ காலேஜ்ல போய் இறங்கிக்கோ என்று கூறி வெளியே அழைத்துச் சென்றேன். அண்ணா, நான் ஆட்டோல போகலண்ணா. ஏண்டா? எனக்கு பயமா இருக்குண்ணா. விழிகள் ஈரமாக சொன்னாள். பயமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? அதுவும் காசு இல்லாம. நான் இங்க இல்லாம இருந்தா? சற்று அதட்டலாகவே கேட்டேன். அழுது கொண்டே சொன்னாள். அந்த சமயத்துல உன்னை பார்த்து சொல்லணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அதான் ஒரு குருட்டு தைரியத்துல வந்துட்டேன். அவள் அறியாது கண்களை துடைத்துக் கொண்டேன். சரி வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். அண்ணா, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? தலை குனிந்து மௌனமாக நின்றாள். அவளது கன்னத்தில் கை வைத்தேன். கண்ணீர் துளிகள் கைகளை நனைத்தது. பதட்டத்துடன் கேட்டேன். என்னடா, என்ன ஆச்சு? ஏன் அழற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என்னடா பயம்? அதான் நான் கூட இருக்கேன் இல்ல. அதான்னா எனக்கும் வேணும். நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்ப இல்ல. ஏண்டா அப்படி கேட்குற? இல்லண்ணா, அப்பா இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் என்ன பேசினாலும் நீ கோபப்படாதண்ணா. பொறுமையா இரு. வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டேல்ல. என்னடா இப்படி கேட்குற? உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? ரோட்டில் இருப்பதை கூட மறந்து இருவரின் கண்களிலும் கண்ணீர் ஊற்றெடுத்தது. சரி வா, கண்ணத்தோட. யாராவது பார்த்தா தப்பா போயிடும். வா போலாம். அழைத்துச் சென்று வண்டியை ஒரு டெலிஃபோன் பூத்தில் நிறுத்தினேன். தங்கை கேட்டாள். என்னண்ணா இங்க நிறுத்திட்ட? அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாண்டா. அவ தெரியாம வீட்டுக்கு ஏதாவது கூப்பிட்டானா பிரச்சனை ஆயிடும். ஆமா, அதுவும் சரிதாண்ணா. நீ இரு, நானே சொல்லிடுறேன். நீ ஏதாவது விளையாட்டுக்கு சொல்றேன்னு அவ நினைச்சிட்டானா நானே பேசுறேன். அண்ணி இல்லாம வேற யாராவது ஃபோன் எடுத்தாங்கன்னா நானே பேசுறேன்னா. அண்ணி பேசும்போது நான் கூப்பிடுறேன், நீ இங்கேயே இரு. உள்ளே சென்று ஃபோன் செய்தவள் போன வேகத்தில் திரும்பி வந்தாள். அழுது கொண்டே சொன்னாள். அண்ணா, அவங்க வீட்லயும் தெரிஞ்சிருச்சுண்ணா. தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது.